ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காளி ஹோம் பேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog தான். நாங்கள் வந்து பழனி ஆண்டவருக்கு மொட்டை அடித்து முடி காணிக்க கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம். ஸோ லாஸ்ட் டியூஸ்டே வந்து நாங்கள் அதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் பெரம்பலூரில் அஸ்வின்ஸ்லேயே லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அஸ்வின்ஸில் இடியாப்ப மாவு எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டிஸும் சூப்பராக இருக்கும். அதில் இடியாப்ப மாவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து திருச்சிக்கு வர வழியில் அக்காரப்பட்டியில் தென் ஷிரடி அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்பாபா கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே ஆயிடுச்சு. இங்கே வந்து நிறைய பேர் பஸ்ஸு பிடிச்சி கூட்டம் கூட்டமாக வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. வியாழக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும் இந்த கோயிலில். ஆனால் நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் போயிருந்தோம். அதுக்கு இருந்த க்ரௌட் ஓகே தான். ஏன்னா நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் சேர்லாம் வச்சுருக்காங்க. மேபி முடியாதவங்கள அதில் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 மினி ஹால் மாதிரி 2 ஹால் இருந்தது. அது வந்து ஒன்று வந்து லேடிஸ்க்கும் இன்னொன்று வந்து ஜென்ஸுக்கும். உள்ளே வந்து ஒரு சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஸோ நான் வெளியிலேருந்து போகும்போதே பூ வாங்கிட்டு போயிருந்தேன். அதை வந்து ஒரு பூ அந்த சாய்பாபாவுக்கு வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் சாய்பாபா கோயிலில். சாய்பாபா கோயிலுக்கு நான் ஒன்றும் ரெகுலராக போனது கிடையாது. ஸோ விவரம் தெரிஞ்சக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுறேன் ஒரு சாய்பாபா கோயிலில். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. ரொம்ப காம் அண்ட் ரொம்ப நீட்டாக இருந்தது கோயிலுமே. மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக வச்சுருந்தாங்க. டைம் கிடைச்சதுன்னா உங்கள் குழந்தைங்கள ஹாலிடேஸில் இல்லை சம்மர் டயத்துலலாம் நீங்கள் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு ஒரு விசிட் மாதிரி பண்ணலாம். சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. வெளியில் இருந்த அக்கா சொல்லியிருந்தாங்க அந்த கொப்பரை தேங்காவை வாங்கிட்டு போய் அங்கே ஒரு எரிக்கிறதுக்கு ஒரு குகை ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ரேயர்ஸ் இருக்கோ அதை மனசில் நினச்சிட்டு அதை அதுக்குள்ளே போட்டுறணும் அந்த கொப்பரை தேங்காவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு என்னோடய ப்ரேயர்ஸை மனசில் வச்சுட்டு நான் வேண்டிட்டு அதில் போட்டுட்டு வந்தேன். பாபாக்கும் கொண்டு போன பூவை அதில் வச்சாச்சு. இப்போ அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எல்லா இடமும் பயங்கர க்ளீன் அண்ட் பயங்கர நீட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் வந்து சாய்பாபா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்நிதி. ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ப்ரீவியஸாக வரும்போதே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டோம். அன்னதானத்துக்கும் இங்கே வந்து நன்கொடை தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை அன்னதானத்துக்காக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உள்ளே வந்து தியானம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா வெளியில் வந்து பிள்ளையார் இருந்தார். ஸோ அவரையுமே நல்லபடியாக கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டோம். கீழே வந்து ஒரு தியான மண்டபம் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து தியானத்துக்கு தான் தியான மண்டபமாக யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே வந்து முக்கியமான நாட்களில் விசேஷ நாட்களில் இந்த ஹாலை வந்து யூஸ் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்தாங்க. அவரையும் அங்கேருந்து நல்லா ப்ரே பண்ணிட்டோம். அந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்துட்டா ரைட் சைடில் வந்து தத்தாத்ரேயர் இருந்தார். ஸோ அவரையுமே வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம். தத்தாத்ரேயர்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சிவன், விஷ்ணு, பிரம்மா அந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு அமைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரையும் நல்லா ப்ரே பண்ணியாச்சு. எல்லா சிலைகளுமே இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு இல்லைங்களா. அவரை கும்பிட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வேப்ப மரத்துக்கு அடியில் சாய்பாபா இருந்தார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தான் வந்து ஆதி சாய்பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்து அதுக்கப்புறம் நல்லா பெருசாக கட்டி உள்ளே கொண்டு போனதாக சொல்கிறாங்க. கோயில் வந்து அது கோயில் மாதிரி இல்லை, ஒரு பேலஸ் மாதிரி தான் இருந்தது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ இந்த சாய்பாபா தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே இருந்தவரை விட இவர் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தார். நிஜமாவே ஒரு ஆள் நம்மளை பார்க்குற மாதிரி அந்த ஒரு அமைப்பு இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்துட்டிங்கன்னா ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சன்னதி இருக்குது. ஸோ அவங்களையுமே ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோம். சுற்றி இந்த நடைபாதையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வாசகங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. இந்த இடம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயே புக் ஸ்டால் அந்த மாதிரி சாய்பாபா ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சேலுக்கு. உள்ளே வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சாய்பாபா ஃபோட்டோ மட்டும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தேன்.
யாருமே எந்த நாய்ஸுமே மேக் பண்ணவே இல்லை, ரொம்ப குவைட்டாக இருந்தாங்க. அங்கங்கே நின்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோயிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே போர்டு கொடுத்துருக்காங்க, பஸ் ரூட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, டைமிங்கு, எத்தனை மணிக்கு பஸ் எல்லாம் ரீச் ஆகும், எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு பழனிக்கு. ஸோ நாங்கள் போகும்போதே அரௌண்ட் 8:30 அந்த மாதிரி டைம் மேலே ஆயிடுச்சு. திருவாவினன்குடி போய் அங்கே இருக்கிற பாலமுருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் ரூமுக்கு வந்தோம். ஸோ ரூமுக்கு வந்து செக்இன்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குட்டி தூக்கத்தை போட்டுட்டு காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சு முடி காணிக்க மொட்டை இதெல்லாம் அடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யானைப்பாதை வழியாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 200 ரூபா டிக்கெட்டில் போனோம். நல்ல சுவாமி தரிசனம், ரொம்ப குயிக்காக பார்த்துட்டோம். அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவடியெல்லாம் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரிட்டன் லஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹோட்டலை பற்றி சொல்லி ஆகணும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லா ரெசிபீஸுமே நல்லா இருந்தது. அதுவும் வெஜ் மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லி சோயாவில் ஒரு ரெசிபி கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே ஹோட்டலுக்குள்ளேயே கடை இருந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கிட்ஸுக்கெலாம் வந்து டாய்ஸும் அங்கே நிறைய இருக்குது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே. பஜாரில் போனீங்கன்னா இந்த பேக் இதை விட ரேட் இன்னும் கம்மியாகவே வாங்க முடியும். பட் இங்கே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ரிட்டன் வந்து மணப்பாறையில் தான் இறங்கணும். மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு கடையோட லிங்க் வந்து அவங்களோட காண்டாக்ட் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க கிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது, கை முறுக்குலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எல்லா ஃப்ளேவர்ஸ்லையும் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.